தமிழொலி சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைய நாளுக்கான இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். 22வது சட்டத்திருத்த விவகாரத்தில் அரசாங்கத்திற்கு தொடர் நெருக்கடி. கோட்டவின் முன்னாள் செயலாளருக்கு மீண்டும் விளக்கமறியல். சிஐடியில் இருந்து வெளியேறினார் ஜோசித ராஜபக்ஷ. அரசு ஊழியர்களின் சம்பள உயர்வு வெளியான மகிழ்ச்சி தகவல். அதிக ஆபத்துள்ள சுகாதார அதிகாரி பிரிவுகள் அடையாளம். கொழும்பில் தொழிலதிபரின் வீட்டில் காதலர்கள் செய்த பெரும் பண மோசடி. பரீட்சைகள் திணைக்களத்தின் தகவல் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல். ரெல்வின் சில்வாவை சந்தித்தார் இந்திய உயர் ஸ்தானிகர். தென்னிலங்கையில் மீண்டும் துப்பாக்கி சூடு. தொடர்வன விரிவான செய்திகள். மகாநாயக்க தேரர்கள் அரசியல் அமைப்பின் 22வது திருத்தத்தை நடைமுறைப்படுத்த வேண்டாம் என ஜனாதிபதியிடம் முன்னதாகவே கோரியுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் சுஜீவ சேனசிங்க குறிப்பிட்டுள்ளார். அரசியல் அமைப்பின் 22வது திருத்தம் குறித்து தமது கருத்துக்கள் தொடர்பாக மகா தேரர்கள் ஜனாதிபதிக்கு அனுப்பிய கடிதத்தை ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சுஜீவ சேனசிங்க இன்று ஒரு செய்தியாளர் சந்திப்பில் பகிரங்கப்படுத்தியுள்ளார். அந்த கடிதத்தின் மூலம் 3 பீடங்களை சேர்ந்த மகாநாயக்க தேரர்கள் இந்த அரசியல் அமைப்பு திருத்தத்தை நடைமுறைப்படுத்த வேண்டாம் என்று ஜனாதிபதியிடம் கோரிக்கை விடுத்துள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இது தொடர்பில் அவர் குறிப்பிடுகையில், இந்த கடிதத்தை என்னால் கண்டுபிடிக்கவே முடியவில்லை. எப்படியோ எனக்கு தற்போது கிடைத்துவிட்டது. இதில் நீதியரசர்கள் நாடு எந்த பாதையில் செல்கின்றது என்பதை நேரடியாக புரிந்து கொண்டுள்ளனர். தற்போது அரசியலமைப்பு சட்ட விதிமுறைகளின்படி மேன்முறையீட்டு நீதிமன்றம் மற்றும் உயர் நீதிமன்ற நீதிபதிகளின் ஓய்வு வயது முறையே 63 மற்றும் 65 ஆண்டுகளாகும். அந்த வயது வரம்பை உயர்த்துவதற்கு அரசாங்கம் இந்த வழியில் செயல்படுத்துவது பொருத்தமானது அல்ல என்று நாங்கள் நம்புகின்றோம் என அவரது கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ஷவின் முன்னாள் பிரத்யேக செயலாளர் சுகீஸ்வர பண்டாரவை எதிர்வரும் 25ஆம் திகதி வரை மீண்டும் விளக்கமறியலில் வைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சந்தேக நபர் இன்று கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட போதே நீதவான் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் மகன் ஜோஷித் ராஜபக்ஷ குற்றப்புலனாய்வு திணைக்களத்திலிருந்து வெளியேறியுள்ளார். இன்று காலை சுமார் 10 மணியளவில் முன்னிலையான நிலையில் 2 மணித்தியாலங்களுக்கும் மேலாக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் வாக்குமூலம் வழங்கியதன் பின்பு அவர் அங்கிருந்து வெளியேறியுள்ளார். நடைமுறைக்கு மாறாக நாட்டிற்குள் கொண்டுவரப்பட்ட வாகனம் தொடர்பான விசாரணையில் ஜோஷித் ராஜபக்ஷவிடம் தற்போது விசாரணை நடத்தப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பான விசாரணைகளின் போது குற்றப்புலனாய்வுத்துறை இதற்கு முன்பு பல சந்தேக நபர்களை கைது செய்திருந்த நிலையில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களில் ஒருவர் அளித்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் ஜோஷித் ராஜபக்ஷவிடம் வாக்குமூலம் கோரப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த வழக்கில் முக்கிய சந்தேக நபரால் நாட்டிற்குள் கொண்டுவரப்பட்ட மேலும் பல வாகனங்கள் குறித்து பயங்கரவாத விசாரணை பிரிவு விசாரணையை தொடங்கியுள்ளது. 2027ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தினூடாக அரசு உத்தியோகத்தர்களின் சம்பளம் அதிகரிக்கப்படும் என்று அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். அத்துடன் யாருக்கேனும் கொடுப்பனவுகள் மற்றும் சம்பளம் தொடர்பான பிரச்சினைகள் இருந்தால் அதற்காக அமைக்கப்பட்டுள்ள ஆணைக்குழுவில் முறைப்பாட்டினை முன்வைக்க முடியும் என அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். தொடர்ந்தும் தெரிவிக்கையில் 2025 மற்றும் 2026ஆம் ஆண்டுகளில் அரசு ஊழியர்களுக்கு அடிப்படை சம்பள அதிகரிப்பு வழங்கப்பட்டுள்ளது. 2027ஆம் ஆண்டிலும் சம்பள அதிகரிப்பு மேற்கொள்ளப்படும். பொருளாதார மீட்சிக்கு மத்தியில் அரசு வருமானம் ஒப்பீட்டளவில் உயர்வடைந்து வருகின்றது. இவற்றுள் கணிசமான பகுதி அரசு அதிகாரிகளின் சம்பளம் மற்றும் கொடுப்பனவுகளுக்காக ஒதுக்கப்பட்டு வருகின்றது. அரச ஊழியர்களின் அடிப்படை சம்பளத்தை உயர்மட்டத்தில் அரசாங்கம் அதிகரித்துள்ளது. நடப்பாண்டில் இதுவரை 90,695 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது. ஜூலை மாதத்தில் 29,973 நோயாளர்களும், ஜூன் மாதத்தில் 21,533 நோயாளர்களும் பதிவான நிலையில் ஆகஸ்ட் 11ஆம் திகதி நள்ளிரவு வரை மேலும் 5,348 நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர்.
நாட்டில் டெங்கு நோய் பரவலின் மையமாக மேல் மாகாணம் தொடர்ந்து காணப்படுவதுடன் மொத்த நோயாளர்களில் 52.9% இந்த மாகாணத்திலேயே பதிவாகியுள்ளனர். கம்பஹா மாவட்டத்தில் 19,291 நோயாளர்களும், கொழும்பு மாவட்டத்தில் 16,909 நோயாளர்களும் பதிவாகியுள்ளனர். இவ்விரு மாவட்டங்களிலும் பதிவான நோயாளர்கள் தேசிய மொத்த எண்ணிக்கையில் சுமார் 40% ஆகும். அதேவேளை கண்டியில் 6,466, மாத்தறையில் 5,990 மற்றும் களுத்துறையில் 5,416 நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர். தென் மாகாணத்தில் 12,206 நோயாளர்களும், மத்திய மாகாணத்தில் 7,475 நோயாளர்களும் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். சப்ரகமுவ மாகாணத்தில் 5,114 மற்றும் வடமேல் மாகாணத்தில் 4,050 மற்றும் மூவா மாகாணத்தில் 4,137 நோயாளர்களும் பதிவாகியுள்ளனர். வடக்கு மாகாணத்தில் 1,287 நோயாளர்களும், கிழக்கு மாகாணத்தில் 2,799 நோயாளர்களும் பாதிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கொழும்பு அத்திருகிரிய பகுதியில் தொழிலதிபரின் வீட்டிலிருந்து 2 வங்கி அட்டைகள் திருடி பண மோசடி செய்த பெண்ணொருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த பெண் தொழிலதிபரின் வீட்டிலிருந்து 2 வங்கி அட்டைகளை திருடி 19 லட்சம் ரூபாவை மோசடி செய்துள்ளமை தெரியவந்துள்ளது. சந்தேகத்திற்குரிய பெண்ணின் காதலர் தொழிலதிபரின் கீழ் கட்டுமான பணியில் ஈடுபட்டு வரும் நிலையில் அவசர தேவைக்காக கொழும்பு வந்த தனது காதலிக்கு தொழிலதிபரின் வீட்டில் ஓர்நாள் தங்குமிடம் வழங்குமாறு கோரியுள்ளார். இருப்பினும் தான் வீட்டில் தனியாக வசிப்பதால் தனியாக தங்குமிடம் வழங்க முடியாதென்றும், அதனால் அவரது தாயாருடன் வந்தால் தங்குமிடம் வழங்க முடியும் என்றும் தொழிலதிபர் கூறியுள்ளார். இதனை அடுத்து தாயாருடன் குறித்த பெண் தொழிலதிபரின் வீட்டிற்கு சென்ற நிலையில் வங்கி அட்டைகளை திருடுமாறு காதலன் தனது காதலிக்கு அறிவுறுத்தியிருந்தது போலீஸ் விசாரணையில் தெரியவந்துள்ளது. அதன்படி வீட்டில் ஒரே ஒரு இரவு மட்டும் தங்கியிருந்த சந்தேகத்திற்குரிய பெண்ணும் அவரது தாயாரும் வங்கி அட்டைகளை திருடிய பின்பு இரவு வீட்டை விட்டு தப்பி சென்றுள்ளனர். இவர்கள் தப்பி செல்லும் வழியில் காதலனும் அவர்களுடன் சேர்ந்து கொண்டு திருடப்பட்ட வங்கி அட்டைகளை பயன்படுத்தி 50,000 ரூபாவை பெற்று பின்பு வடுவ பகுதியில் தங்கள் திருமணத்தை பதிவு செய்து விடுதியொன்றில் தங்கியுள்ளனர். அடுத்த நாள் வெலிகம பகுதிக்கு சென்று கொண்டிருந்த போது சந்தேகத்திற்குரிய பெண்ணின் காதலன் என்று கூறப்படும் நபர் பல பிடியாணை உத்தரவுகளின் பேரில் வெலிகம போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். மேலும் அவரிடமிருந்து போதைப் பொருட்களும் கைப்பற்றப்பட்டுள்ளது. தனது காதலன் கைது செய்யப்பட்ட பிறகு சந்தேகத்திற்குரிய பெண் மாத்தறை பகுதிக்கு சென்று அங்கு திருடப்பட்ட வங்கி அட்டைகளை பயன்படுத்தி 2 நவீன கைபேசிகள், தங்க பொருட்கள் மற்றும் பல்வேறு பொருட்களை வாங்கியதாக போலீசார் கூறுகின்றனர். வங்கி அட்டைகள் பயன்படுத்தப்பட்ட கடைகளின் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்த பின்பு அத்திருகிரிய போலீசாரினால் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபர் ஹம்பாந்தோட்டை ஸ்ரீபோபுரத்தை சேர்ந்த 26 வயதான ஒரு குழந்தையின் தாய் என்பது விசாரணையில் தெரியவந்துள்ளது. இதற்கமைய அத்திருகிரிய போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். பரீட்சைகள் திணைக்களத்தின் தகவல் வளங்களை பாதுகாப்பதற்கான உரிய பாதுகாப்பு நடவடிக்கைகள் நடைமுறைப்படுத்தப்படவில்லை என குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. தேசிய கணக்காய்வு அலுவலகத்தின் சமீபத்திய அறிக்கையில் இந்த குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது. அதன்படி திணைக்களத்தின் மின்னஞ்சலூடாக முக்கியமான தரவுகளை பரிமாறும் போது தரவு மறையாக்க முறைகள் பயன்படுத்தப்படவில்லை எனவும் மின்னஞ்சல் வடிகட்டுதல் செயற்படுத்தப்படவில்லை எனவும் கணக்காய்வு அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் சந்தேகத்திற்கிடமான செயற்பாடுகள், வைரஸ் அச்சுறுத்தல்கள், அனுமதியற்ற அணுகல்கள், கோப்புகள் மாற்றியமைக்கப்படுதல் அல்லது சைபர் பாதுகாப்பு கொள்கை மீறல்கள் தொடர்பில் தகவல் அதிகாரிக்கு அறிவிக்குமாறு ஊழியர்களுக்கு உரிய அறிவுறுத்தல்கள் வழங்கப்படவில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தகவல் மற்றும் சைபர் பாதுகாப்பு தொடர்பான பொறுப்புகள் குறித்தும் திணைக்கள அதிகாரிகளுக்கு முறையாக தெளிவுபடுத்தப்படவில்லை என அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. ஜனதா விமுக்தி பெரமுனவின் பொதுச் செயலாளர் ரில்வின் சில்வா மற்றும் இலங்கைக்கான இந்திய உயர் ஆணையாளர் சந்தோஷ்யா ஆகியோருக்கு இடையேயான சந்திப்பு பெலவத்தையில் உள்ள ஜனதா விமுக்தி பெரமுனவின் தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது. இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையேயான தூதரக மற்றும் கலாசார உறவுகளில் ஏற்பட்டுள்ள சமீபத்திய முன்னேற்றங்கள், இந்தியாவில் நிலவும் தற்போதைய அரசியல் சூழல் மற்றும் இலங்கையின் அரசியல் கலாசாரத்தில் ஏற்பட்டுள்ள நேர்மறையான மாற்றங்கள் குறித்து இந்த சந்திப்பில் விவாதிக்கப்பட்டது.
இந்திய உயர் ஆணையத்தின் அரசியல் திணைக்களத்தின் முதல் செயலாளர் ராம்பாபு செல்லப்பா மற்றும் வெளிநாட்டு விவகாரங்கள் திணைக்களத்தின் இணை துணைத் தலைவர் கல்பனா மதுபாஷினி ஆகியோர் இந்த சந்திப்பில் கலந்து கொண்டுள்ளனர். கடுவலை தங்காலை குடவெல பகுதியில் உள்ள வீடொன்றின் மீது இனம் தெரியாத நபர்கள் துப்பாக்கி சூடு நடத்தியுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். குறித்த சம்பவம் நேற்றிரவு இடம்பெற்றுள்ளது. இதில் எதுவித உயிர் சேதமும் ஏற்படவில்லை என போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். இந்த நிலையில் தங்காலை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இத்துடன் இன்றைய நாளுக்கான இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றது. தொடர்ந்தும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழொலியுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.